ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷிவ்லக்ஷரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்காய் வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். முருங்காய் வச்சு நம்ம எப்போதும் சாம்பார், பொரியல் இப்படி தான் செய்வோம். சரி, முருங்காய் வச்சு பிரியாணி செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் முருங்கை எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். சில பேர் கட் பண்ணி அப்படி தோலையும் எடுப்பாங்க. தோலை எடுக்க வேணாம், கட் பண்ணி மட்டும் போட்டால் போதும். தனி மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, தயிர், உப்பு, ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். எல்லாம் நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறினா அந்த காரம், புளிப்பு எல்லாம் அந்த முருங்குக்குள்ளே போய் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு நல்லா எல்லா முருங்காயிலையும் உள்ளே போய் நல்லா காரம் புளிப்புலாம் ஏறும்ல. ஸோ அதனால நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம அது ஓரமாக இருக்கட்டும். குக்கரை வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பட்டை, இந்த ஸ்டாருன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாசி, கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அது எல்லாம் போட்டோன்னே பொரிஞ்சு வந்தோடனே 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் அதை போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினோடனே தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். இதுவும் நல்லா ஓரளவுக்கு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டோன்னே அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பசங்களுக்கு செய்யணுன்றதுக்காக அதில் கொஞ்சமாக முந்திரி போட்டேன். நம்ம பசைஞ்சு வச்ச முருங்காய் அந்த புளிப்பு காரெல்லாம் உள்ளே போயிருக்கும். அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் அதுக்கு தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். ஒரு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1½ கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது கொதிச்சு வந்தோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். முருங்காய் ஒரு விசில் வச்சு எடுத்தனால கொஞ்சம் முருங்காய் ரொம்பவும் குழையில, நல்லா கரெக்டாக சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாயில் கொதிச்சு வருது. இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.